கொஞ்சம் ஒதுங்கிப்பா, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போறதுக்கு. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கப்பா. ஏய், வழி விட்டு தம்பி, நிறுத்தாத, போகட்டும், போங்க போங்க, கொஞ்சம் வழி எடுங்க, போகட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. கொரோனா காலம், விவசாயி விளைவித்த பொருள்கள் முழுமையாக விற்க முடியவில்லை. எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர், கொஞ்சம் ஒதுங்கிப்பா, தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதோட கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போறதுக்கு. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கி நீர் பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சி செஞ்சோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஷிப்ட் முறையில் இந்த மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு வருதா தகவல். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கும். அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே அவர்கள் அதை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் அனைவருக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? நம்முடைய ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு செயினை எடுத்து 3ஆ வெட்டி ஒரே குடும்பத்தில் 3 பேர் மேல கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரான உடனே வழிவிடுப்பா, வழிவிட்டுருங்க, போயிட்டு போகுது, கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க, கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க, ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டுருங்கப்பா. ஏய், வழிவிட்டு தம்பி, நிறுத்தாத, போகட்டும், போங்க போங்க, கொஞ்சம் வழி எடுங்க, போகட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. மக்கள் நம் பக்கம். அதோட ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டார், பல விதிகளை விதிச்சார். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் கிடைக்கணும், மற்றவருக்கு கிடைக்காதுன்ட்டார். நம்ம மக்கள் பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. இன்றைக்கு எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் நோட்டீஸ் விட்டாங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் தள்ளுபடி, மீண்டவெல்லாம் அந்த நகையை மீட்டு எடுத்து பணத்தை கட்டிக்கிட்டு போகணும். வேறு வழி என்ன பண்ணுறது, செலவழிச்சிட்டாங்க, அந்த நகையை திருப்ப முடியல. இன்றைக்கு அப்பொழுது இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக விற்குது பவுன். அன்னைக்கு 35,000 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 1,15,000 ரூபாய்க்கு பவுன் விற்குது. இப்படி ஏழை மக்களை ஏமாற்றி அரசாங்கம் தொடர வேண்டுமா? என் பொண்ணு கூட நான் இருக்கணும். இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன்.